கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாத பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் பிரதமை திதியில் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது மீனம் ராசிக்குள் ராகு பகவானும், கும்பம் ராசியில் சனி பகவானும், மகரத்தில் சுக்கிரனும், விருச்சிகத்தில் சூரியனும், புதனும், கன்னியில் கேதுவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கிரக அமைப்பால் உங்களுக்கு பணமழை பொழியும் அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பல கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரிய பகவானும், புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் நுழைந்து சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். சுக்கிர பகவானின் இந்த மாதிரியான அமைப்பும் மிகப்பெரிய அளவிலான சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிர பகவான் செலவுஸ்தானத்திற்குள் நுழையும்போது சந்திர பகவான் 12 ராசிகளிலும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெறும்போது பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சநிலைக்கு செல்ல முடியும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வக்ரமும் பெறுகிறார். இது பல்வேறு விதங்களான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பல அதிரடியான மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படும்போது நவக்கிரக நிலைகளின் அமைப்பு எப்படியிருக்கின்றது என்று பார்க்கின்றபோது உங்களை பொறுத்தமட்டில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டமும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் 7.5 சனி காலகட்டத்தில் முதல் 5 ஆண்டுகளை முடிக்க இன்னும் சுமார் 3.5 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஜென்மசனியால் ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள், பிரச்சனைகள், இழப்புகள், பாதிப்புகள் கண்டிப்பாக விலகி நல்லபல மாறுதல்களை இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்தே நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் சனி பகவான். இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த மாதத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் நாளில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும், 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும், 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இந்த தருணத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குருபகவான் பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக சந்திர பகவானும் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெறும்போது மிக அருமையான பிரம்மாண்டமான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருசந்திரயோகம், குருசுக்கிரயோகம் பலமாக ஏற்படுவதன் காரணமாக பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும், புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் நுழைந்து இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார ரீதியான ஏற்றத்தையும் உறுதி செய்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறது. ஏனெனில் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத்தி யோகம் பலமாக ஏற்படுகிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் தவிர்த்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கின்றன. நவகிரகங்களின் தளபதி பூமிகாரகன், மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் இல்லாமல் நல்ல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களை பலமாக வாரி வழங்குகிறார். இந்த வாய்ப்புகளை தயவு செய்து கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுபச்செலவுகளை சந்திரபகவானும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் போது உருவாக்கிக் கொடுக்கிறார்கள். சந்திரபகவான் பெரும்பாலும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே சாதகமாக உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் பெரும்பாலான கிரகநிலைகள் ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சாதகமாக லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் சூரியனும் புதனும் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் ஜென்மசனி முடிவடைய இன்னும் 3.5 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை அருமையாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான விஷயங்களில் காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்களின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. பல்வேறு விதங்களான தோஷங்களால் தடைபட்டு கொண்டிருந்த திருமண முயற்சி உள்ளிட்ட மேலும் பல சுப விசேஷங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும். தவறான வரனை நிச்சயித்த நிலையில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு மிகச்சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் குடும்பத்தில் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்த விதமான தடைகளும் அலைச்சல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பணிச்சுமை விலகி பொறுப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் என அனைத்தும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுடைய கடமையை சரியாக செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத புதிய நல்லபல வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து வாரிவழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் பலமாக இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியை கடந்து முடிக்கக்கூடிய இந்த இறுதி நேரத்தில் மிகவும் பலமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையில் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் செயல்பாடுகளும் மிகச்சிறப்பாக இருக்கும். கடுமையான போட்டிகளையும் பொறாமைகளையும் எளிதாக எதிர்கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை லாபங்களை பலமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைகிறது. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை தடை தாமதங்கள் சிரமங்கள் இல்லாமல் செய்து வெற்றி காண்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு நீண்ட காலங்களாக கவலை அளித்துக் கொண்டிருந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும். நிதி சார்ந்த நெருக்கடி சார்ந்த பணிகளிலும் நல்ல மாற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிக பலமாக ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கலைத்துறை ரீதியாக அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் செல்வாக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் நிறைந்து கிடைக்கும். மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கின்ற நல்ல முன்னேற்றங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கும். தனித்தே பல்வேறு விதங்களான அசாதாரண விஷயங்களை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது. கும்பம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் படிப்படியாக நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது. ஏனெனில் லாபஸ்தானத்தில் சூரிய புதாதிபத்திய யோகம் பலமாக ஏற்படுகிறது. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து கொண்டிருந்த கருத்து மோதல்கள் விலகி நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு திட்டமிட்டு திறம்பட செயலாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. மனநிம்மதி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் வளர்ச்சிகளை நிறைந்து காணக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் எதை செய்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கான எல்லாவிதமான ஆற்றலையும் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன.
எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு. எனவே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராடக்ட் லிங்குகளை தொட்டுப்பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுவது சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள்ளும் ஞானகாரகராக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள்ளும் இருப்பது உங்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படலாம். இந்த தருணங்களில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய தருணமாக கருத வேண்டும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றனர். இந்த டிசம்பர் மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்.